ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்ரீனு ஹியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு தப்புமே செய்யாமல் ஒரு குற்றம் நம்ம மேலே சுமத்தப்படுறப்போ நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்மளோட எமோஷ்னல் ஸ்டேட்டை நம்ம எப்படி பேலன்ஸ்டாக அந்த நேரத்தில் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாம ஒரு மனுஷனோட சோஷியல் எமோஷ்னல் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த விதத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவங்கள சுற்றி முதல்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் யார் இருப்பான்னா, அந்த வீட்டில் அவங்க பிறந்தப்பத்துலேருந்து அவங்க கூட இருக்கிறவங்க. அண்ட் த செகண்ட் சர்க்கிள், அது ஸ்கூல், காலேஜ், அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாமே இந்த செகண்ட் சர்க்கிளில் வருவாங்க. அண்ட் ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு புது ஃபேமிலி, அந்த எக்ஸ்டெண்டட் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த செகண்ட் சர்க்கிளில் வருவாங்க. அண்ட் த தேர்ட் சர்க்கிள் ஃபுல் ஆஃப் சொசைட்டி, நம்ம இருக்கிற அந்த சொசைட்டியில் உள்ள பீப்புள் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வர்ற விஷயம் இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சர்க்கிள்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா தேர்ட் சர்க்கிளில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கோ, அந்த விஷயங்களை ஒரு லீகலாக நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கோ நம்மளால் முடியும். ஏன்னா அவங்க கூட நமக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. அண்ட் ரொம்ப க்ளோஸாக வர்றப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சர்க்கிள், இந்த 2 சர்க்கிளில் நடக்கிற சில விஷயங்கள், இதை கோப்பப் பண்ணுறதுக்கு தான் நம்மளால் முடியாமல் நம்ம திணறிட்டுருப்போம். ஸோ இந்த 2 சர்க்கிளில் நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ராப் ஆகுறது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஒரு எமோஷ்னலி வீக்கர் க்ரியேச்சர். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஆண்களை விட பெண்கள் கோப்பப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இது எதை வச்சு சொல்கிறேன்னா, என்னோடய கவுன்சிலிங் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸில் மிக அதிகமான அளவு பெண்கள் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ராப் ஆகி வெளியே வர முடியாமல் கவுன்சிலிங் வந்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒரு 25லேருந்து ஒரு 40 வயசு வரை உள்ள பெண்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான அளவு இருக்குது. அதுக்கான காரணங்களும் இருக்குது. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணமாக இருக்கும். ஆனால் இதில் காமனான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சுச்சுவேஷனில் ட்ராப் ஆகிறது மெயினாக இன்னசென்ட் பீப்புள். எல்லார் மேலேயும் அதீத அன்பு வச்சுருக்கிறவங்க, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு சூழலில் ஈஸியாக ட்ராப் பண்ணுவாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த அன்பால் அவங்களால மறுபடியும் அடுத்த வார்த்தை பேச முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்கள ஈஸியாக அமைதியாக இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த குற்றத்தை ஈஸியாக அவங்க முன்னாடி வச்சுடுவாங்க. இது நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப காமனாக இந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்த அப்புறம் எமோஷ்னலி எதனால் இந்த இடத்துல சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை ஒரு 3 கேட்டகரியில் வைக்கலாம். இதில் ஏதாவது ஒரு கேட்டகரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்சிவ்னு சொல்கிறது, உங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் அதிகமான அளவு டைமை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. ஸோ நிறைய இடத்துல மற்றவங்களுக்காக உங்களோட செல்ஃப் எஸ்டீமை விட்டு கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் பவுண்ட்ரி நீங்கள் வச்சுருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் கருத்தாக இல்லாததுனால கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரெசிவ் நேச்சர் இருக்கிற ஒரு நபர். அக்ரெசிவ் நேச்சர் இன் த சென்ஸ், யாராச்சும் ஏதாச்சும் லைட்டாக ட்ரிகர் பண்ணால் அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறது. ஸோ உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் உங்களை சீண்டுற மாதிரி சீண்டி விட்டுட்டு உங்களை ரியாக்ட் பண்ண வச்சு, ஸோ உங்களோட கேரக்டரை எல்லார் முன்னாடியும் ஸ்பாயில் பண்ண வச்சு, இதனால தான் அவங்க இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கன்க்ளூட் பண்ணி அந்த இடத்துல ட்ராப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு அக்ரெசிவ் நேச்சரில்
இல்லைன்னா ஒரு சடன் ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு நபராக இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போய் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் அசார்ட்டிவ்னஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது எதனால இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல உங்களுக்கு புரியும். அசார்ட்டிவ்னஸ்னால் தெரியும், ஒரு சுச்சுவேஷனை இடம் பொருள் ஏவல் தெரிந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் அசார்ட்டிவ்னஸ்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு பப்ளிக்கான ஒரு இடம், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த ஃபேமிலியோட யூனிட்டியோ அந்த ஃபேமிலியோட ப்ரெஸ்டேஜ் நேம் உடஞ்சிடக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிற நபராக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட உங்கள் மேலே குற்றச்சாட்டை வைக்கலாம். இது எதனால் இன்கம்ப்ளீட்டுன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சைலண்டாக போயிருக்கலாம், ஆனால் அதை மைண்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு வருஷ கணக்காக அந்த நிகழ்வை மைண்டுக்குள்ளே ரிவைண்ட் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு உங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணுற ஒரு நபராக இருந்திருக்கலாம். ஸோ இந்த கேரக்டர், இந்த விஷயத்துக்குள்ளே வரவங்க எல்லாமே ஒரு இன்கம்ப்ளீட் அசார்ட்டிவ்னஸ் கேட்டகரி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிட்டீங்க, அந்த ஒரு சுச்சுவேஷனையும் எப்படியோ கடந்து வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வந்த அப்புறம் அந்த நிகழ்வை உங்களுக்குள்ளே ரிவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஓவர் திங்கிங் வருது, டவுட் வருது, செல்ஃப் டவுட் வருது, அடுத்தவங்க மேலே டவுட் வருது, பார்க்குறவங்க எல்லார் மேலேயும் டவுட் வருது, யாரை பார்த்தாலும் வெறுப்பு வருது, கோபம் வரும். ஸோ சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தடுத்து ஒரு எமோஷனில் இருந்து இன்னொரு எமோஷன்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் யாரும் வேண்டான்னு நீங்கள் ஒதுங்க கூட செய்யலாம். ஸோ உங்களே நீங்கள் ஐசோலேட் பண்ணுவீங்க. ஐசோலேட் பண்ணிவிட்டு எது மேலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் உங்களையே ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனுங்கிறது உங்களையும் ஸ்பாயில் பண்ணும். நீங்கள் சில பேருக்கு தேவைப்படும்ல, உங்களை சுற்றி க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு உங்களோட தேவை இருக்கும். ஸோ அந்த நபர்களும் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி எமோஷ்னலி உடஞ்சி உங்களையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட உங்களை சார்ந்த நபர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்காம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி கோப்பப் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேட் யுவர் எமோஷன்ஸ். அந்த சமயத்தில் என்ன தான் நீங்கள் நினச்சாலும், உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஸோ பெட்டர் டு வென்டிலேட் யுவர் எமோஷன்ஸ். அது உங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை புரிஞ்சிக்கிட்ட நபர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அதை சொல்லி அந்த எமோஷன்ஸு, இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது இப்படியெல்லாம் நடந்துச்சு, உங்கள் சைடு இருக்கக்கூடிய ஸ்டோரியை நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வென்டிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நபர்களும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக நான் அந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன நான் பண்ணிக்கிட்டேன்னா, என்னோட எமோஷன்ஸை நான் எழுத ஆரம்பித்தேன். ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க. ஸோ மைண்டில் என்ன வருதோ அது டெய்லி பேசிஸில் மைண்டில் வர்றப்போலாம் ஜேர்னலிங் பண்ணிகிட்ருந்தேன். அந்த ஜேர்னலிங் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் என்னோடய எமோஷன்ஸை வென்டிலேட் பண்ணதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோடய ஃப்ரெண்டு மிஸ் தீபா, அவங்க வந்து MSW டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, கோலிகிராஸ் காலேஜ். அவங்க ஒரு சின்ன ட்ரிக் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து முட்டிக்கிட்டு வர்ற நேரம் அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதை எல்லாம் குட்டி குட்டியாக கிழிச்சு ஒரு பலூனுக்குள்ளே போட்டு அதை ஊதி அந்த பலூனை கையை வச்சே பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தெரப்பி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
ஸோ அது என்னோட கிளைண்ட் அண்ட் நான் கவுன்சிலிங் கிளாஸஸ் அண்ட் குரூப் கவுன்சிலிங் பண்ணும்போது நான் நிறைய செய்ய வச்சுருக்கேன். அதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்பு நான் பண்ணலை அப்படிங்கிறத என்ன அந்த குற்றம் சுமத்தின நபர்கள் யார்கிட்டேயுமே போய் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைடோட நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகாதுங்க. அது உங்களோட செல்ஃப் எஸ்டீமை அப்படியே குறைச்சிடும். ஓகே, இதுக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சூரியன் இருக்க மேகம் வந்து மறைக்கிறதுனால அந்த சூரியனோட வெளிச்சம் இந்த பூமிக்கு வராமல் இருக்குதா? இல்லை தானே? நீங்கள் அந்த சூரியன் மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குட்னஸை யார் வந்து இது இல்லைன்னு சொன்னாலும் அது இல்லாமல் போயிடாது. அந்த மேகம் டெம்ப்ரரியானது. அது அந்த பக்கமாக போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷைன் ஆக போகிறீங்க. ஸ்டேபிளான நீங்கள் ஸ்டேபிளே இல்லாத விஷயத்துக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகாதுங்க. உங்களோட செல்ஃப் எஸ்டீமை அதுக்காக நீங்கள் குறைச்சிக்காதுங்க. அந்த பீப்புள் உங்களுக்கான ஆட்களாக இருந்தாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போயிடாதுங்க. அவங்க உங்களுக்கான நபராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வருவாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர். போதும், இவ்வளோ நாள் மற்றவங்கள நீங்கள் யோசித்து உங்களுக்கான டைமை நீங்கள் கொடுக்குறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த டைம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிடுறதுக்கு. உங்கள் உடம்புக்கு இந்த மூமெண்ட் என்ன வேணும்? நல்ல ஃபுட் வேணும், நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும், நம்மளோட உடம்பை நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் மனசுக்கு என்ன தேவை, எந்த மாதிரி விஷயம் செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் நீங்களாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நேச்சர் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு அந்த நல்லது மூலமாக அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்கள் ஒரு சந்தோஷப்படுற நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ எது செஞ்சால் உங்களுக்கு மனசை சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக நீங்களாக உணர்றீங்களோ அந்த செயல்களில் நீங்கள் இறங்குங்க. ஓகே, செல்ஃப் கேர் இந்த மாதிரி எமோஷ்னல் பிரேக் டவுனுக்கான ஒரு பெரிய ஹீலிங் மெடிசன். உங்களோட உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் ப்ராப்பர் கேர் கொடுங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். நம்ம ஒரு பர்சனலாக ஒரு க்ரோத் நமக்குள்ள உருவாக்கணுன்னா முதல்ல மற்றவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு நம்மளே இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட பர்சனல் க்ரோத்துக்காக, உங்களோட கரியருக்காகவும் இல்லைன்னா உங்களோட ஒரு ஐடென்டிட்டிக்காகவும் என்ன மாதிரி விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். அந்த விஷயம் லேர்ன் பண்ணுறதுனால உங்களோட பர்சனல் க்ரோத் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் தேடி எங்கே இருக்குன்னு பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவும் உங்கள் லைஃப்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்களை பார்க்குற விதமே வேறு மாதிரி மாறிடும். ஸோ ட்ரை திஸ். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சர்க்கிளில் நடக்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அடிக்கடி மீட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஸோ அவங்கள பார்க்கும்போதோ அந்த இன்சிடென்ட் சார்ந்த நபர்களை நம்ம பார்க்கும்போதோ நம்ம ட்ரிகர் ஆகலாம். ஸோ அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அதை நினச்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா, இப்போ ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம கூட நிறைய நபர்கள் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க, ட்ராவலர்ஸ். ஓகே, அதில் ஒரு நம்ம இருக்கிற சீட்லேருந்து ஒரு 3 சீட் தாண்டி அதில் இருக்கிறவங்க சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம சொன்னால் கேட்பாங்கன்னா
நம்ம சொல்லி பார்க்கலாம். கேட்குற நபராக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே நம்ம கூட ட்ராவல் ஆகி வர்ற ட்ராவலர்ஸ். இந்த இடத்துல அவங்க செய்கிற தப்பை, அவங்க செய்து இருக்கக்கூடிய இதை என்ன நம்மளால் சொல்ல முடியாது. சொன்னால் பிரச்சனை நமக்கு தான். அப்போது அவங்களுக்கான நபர்கள் கண்டக்டர் மாதிரியோ டிரைவர் மாதிரியோ யாராச்சும் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கான பார்ட்டை அவங்க வாழ்வாங்க. நம்மளோட பார்ட் என்ன, நம்மளோட ட்ராவல் எதை நோக்கி இருக்குது, நம்மளோட ஜேர்னி எப்படி, அந்த ஜேர்னியை நம்ம என்ஜாய் பண்ணுங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு ட்ராவலராக பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இது டைரெக்டாக ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட எமோஷ்னல் ட்ரிகரை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 6th வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ்க்கான ஒரு விசுவலைசேஷன் ப்ராக்டிஸ், கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஸோ ஃபர்கிவ்னஸ் பண்ணுற விசுவலைசேஷன் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணுறப்போவே நீங்கள் எமோஷ்னல் அந்த ஹர்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிப்பீங்க. அது வந்து உங்களே நீங்கள் ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ண வைக்கும் இந்த மெடிடேஷன். ஸோ அது ப்ராப்பராக அதுக்கான பர்சன்கிட்ட போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷ்னலாக அந்த ப்ரொஃபஷ்னல் டச்சோடு நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறப்போ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலன்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா சுச்சுவேஷன் வந்து எப்போனாலும் யாருக்குனாலும் எப்படினாலும் மாறலாம். சுச்சுவேஷன் எப்படி மாறினாலும் நம்மளாக தான் இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக லைஃப்பில் எப்போவுமே அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன ஒரு விஷயம் புதுசாக யூஸ்ஃபுல்லாக நம்ம கேட்டோன்னா லைஃப்பில் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், ரிசல்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேக்டை பிலீவ் பண்ணணும். ஸோ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த 6 விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஹர்ட்லேருந்து சீக்கிரமாக வெளியே வாங்க. உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் சீக்கிரமாக இந்த வெளி உலகத்துக்கு காட்டணும். See you all in next video. Thank you.